இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஎன் வைகரில் டே 49க்கான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வரிசை கொடுத்துட்டு இந்த தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த தொடர் வரிசை வந்து ஏபியா அல்லது ஜிபியான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? அதாவது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசைனா ரெண்டு நம்பருக்கு எடுத்து டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் T1 D1 ஃபார்முலா வந்து என்ன வரும்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன, இதில் -5/6 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம் -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1/6ன்னு வரும். அடுத்து D2 பாருங்க, D2 அப்படிங்கிறது T3 மைனஸ் T2. T3 வந்து நமக்கு என்ன அப்படின்னா -2/3 மைனஸ் T2 வந்து என்னன்னா -5/6. அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு என்ன வரும்னா 6ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே 6 வரும்னா எதால பிறக்கணும், 2ஆல பிறக்கணும். மேலே 2ஆல பிறக்குன்னா -4 + 5. அப்போ ஆன்சரு 1/6. கிட்டத்தட்ட ரெண்டுக்கு எனக்கு ஒரே மாதிரி வருது. கரெக்டா? அப்போ நம்ம ரெண்டு இது பண்ணாலே போதும். இது வந்து ஏபின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a = -1. டி பொது வித்தியாசம் என்ன வந்துச்சு 1/6. இந்த கடைசியா ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் 10/3. கடைசி உறுப்பை எல்லுன்னு எடுப்போம். சரிங்களா? இப்போ n கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா n = L-a/d + 1ன்னு வரும். எல் இருக்க இடத்துல 10/3 மைனஸ் ஏ இருக்க இடத்துல -1. அப்போ +1/d இருக்க இடத்துல 1/6 + 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3, 10 + 3 13/3ன்னு வரும். சரிங்களா? இந்த வகுத்தல் வந்து என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும் போது இது தலைகீழா போகும். 6/1, வெளியில ஒரு +1, 1 இங்க 2, 13 2 26, 26 + 1 என்ன வரும்னா 27ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த +1 போடாம விட்டுருவாங்க. சரிங்களா? இதை மட்டும் எழுதிட்டு இந்த +1 போடாம விட்டுருப்பாங்க. +1 போடாம இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா 26ன்னு வரும். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் செட் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதனால இந்த +1 மறந்துடாதீங்க ஃபார்முலால. அடுத்து செகண்ட் சம், ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு. பொது உறுப்புனா அதை நம்ம என்ன எடுப்போம்னா tn எடுப்போம் அல்லது an எடுப்போம். சரிங்களா? = 2n² - 3n + 1. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, 8ஆம் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, n இருக்கிற இடத்துல தான் 8 போட போகிறோம். சரிங்களா? அப்போ a8 = 2 × 8² - 3 × 8 + 1ன்னு வரும். அப்போ 2 × 8 ஸ்கொயர் பண்ணால் 64 மைனஸ் 3 × 8 24 + 1. இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 128. இங்கே -23. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 105ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து மூணாவது சம், ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கனளவு 4928. சரிங்களா? கூம்பின் கனளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr²h. அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4928. இப்போ தெரிஞ்ச மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுங்க, தெரியாத ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/3 × 22/7 × r² × h இருக்க இடத்துல 24 = 4928. 1 இங்கே 8. சரிங்களா? நமக்கு r² தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 4928 × 7/22. 22/7 இந்த பக்கம் போகும்போது தலைகீழா போகும். 7/22. 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/8ன்னு வரும். சரிங்களா? இப்போ அடி கொடுங்களேன். 1 8 8, இங்கே 6 8 48, மிச்சம் ஒரு 1. திருப்பி 1 8 8, மிச்சம் 4, 6 8 48, 11 2 22, இங்கே 2 6 0 8ன்னு வரும். அடுத்து 1 11 11 2 28. அப்போ r² இந்த 28 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 4 × 7, ஆல்ரெடி இங்கே ஒரு 7 இருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா r = √4 × 7 × 7. அப்போ இந்த 4 வெளியில் எடுத்தா 2,
இந்த 2 7ல இருந்து ஒரு 7 வெளியில வரும். அப்ப ஈரேலா 14ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்த சம். ஒரு தொகையின் 12% என்பது 1080 எண்ணில் அத்தொகையை காண்க. ஒரு தொகை இருக்கு, அது எவ்வளவு சதவீதம் இருக்கும்னா 100% நமக்கு இருக்கும். சரிங்களா? அதுல 12% அப்படிங்கிறது 1080. அப்போ 100% வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் அதிகரிச்சுன்னா அமௌண்ட்டும் அதிகரிக்கும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/12 இன்ட்டு 1080 அடி கொடுத்தீங்கன்னா 3 நாங்கா 12, இங்க ஈர்நாங்கா 8, மிச்சம் 2, 7 நாங்கா 28, 0 1 இங்க 9 0. அப்போ 9000ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த 5வது சம். ஒரு வட்டப்பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் அவற்றின் ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு வட்டம், இதுக்கு மையம் வந்து பொதுவா இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இன்னொரு வட்டம் நான் வரைகிறேன். ஓகேவா? இதுல சென்டர் வந்து பிக்சடு, இது ஒரு ஆரம் இருக்கும், பெரிய வட்டம் ஒரு ஆரம் இருக்கும். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. சின்ன வட்டத்துக்கு சின்னதை எடுத்துக்கோங்க 49, பெருசுக்கு பெருசு எடுத்துக்கோங்க 56. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வட்டப்பாதையின் பரப்பு காண்க. அதாவது இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டப்பாதையின் பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா πr² மைனஸ் πr². அதாவது பெரிய வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து சின்ன வட்டத்தை ரிமூவ் பண்ணி விட்டா போதும், எனக்கு இந்த போர்ஷன் கிடைச்சிடும். சரிங்களா? இதுல இருந்து ஒரு பைய காமன் எடுங்களேன். காமன் எடுத்துட்டு உள்ள என்ன வரும், r² மைனஸ் r². இது என்ன ஃபார்முலாம்னா a² மைனஸ் b² ஃபார்முலா. அப்போ π இன்ட்டு r மைனஸ் r இன்ட்டு r பிளஸ் r. நீங்க டைரக்டா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். பைக்கு பதில் என்ன போடுவோம், 22/7 56 49 இன்ட்டு 56 மைனஸ் 49 56 பிளஸ் 49. சரிங்களா? அப்போ 22/7 இன்ட்டு இங்க கழிச்சிங்கன்னா 7, இங்க வந்து 65 105ன்னு வரும். கரெக்டா? 50 55 105. இந்த 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 105 22 0 ஈரஞ்சா 10 1 1 2 ஈரஞ்சா 10 1 2 0 1 3 2310. 2310. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். பெருக்குனது கரெக்டா ஈரஞ்சா 10 1 2 ஈரஞ்சா 10 1 2 0 1 3 2310ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்த 6வது சம். 60 மீட்டர் மற்றும் 40 மீட்டர் அளவுள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில், அப்ப விளையாட்டு மைதானம் என்ன ஷேப்ல இருக்குன்னா செவ்வகம் ஷேப்ல இருக்கு. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 40. சரிங்களா? அடுத்து அனைத்து பக்கங்களிலும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அப்ப படம் எனக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பரப்பு வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே படம் மாதிரி இருக்கா. இது வந்து வட்டத்தை வச்சு, இது வந்து செவ்வகத்தை வச்சு. சரிங்களா? இப்போ இந்த இது நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு இருக்கும்னா 60ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த போர்ஷன் இந்த பக்கம் ஒரு 3 கூட்டியிருப்பேன், இந்த பக்கம் ஒரு 3 கூட்டியிருப்பேன். அப்போ மொத்தமா ஒரு 6 இதை கூட்டியிருப்பேன். அப்போ 66. இங்க வந்து 40 பிளஸ் 3 பிளஸ் 3 46. பரப்பு ஃபார்முலா என்ன வரும்னா பெரிய செவ்வகத்தின் பரப்பு அது வந்து
சின்ன செவ்வகத்தின் பரப்பை நான் மைனஸ் பண்ணிடுறோம். வெளியில உள்ளது தான் எனக்கு பெரிய செவ்வகம், உள்ள உள்ளது சின்ன செவ்வகம். சரிங்களா? அப்போ 66 இன்ட்டு 46 மைனஸ் 60 40 40. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 66 46 6 6 36 மிச்சம் 3 6 6 36 39 4 6 24 மிச்சம் 2 4 6 24 26 6 13 1 0 1 30 36 மைனஸ் 4 6 24 ஒரு 2 0. அப்போ இங்கே ஒரு 600 வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 600 கூட்டிங்கன்னா ஒரு 3000 வந்துடும். இங்கே ஒரு 36. அப்போ ஆன்சர் 636. சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 7th சம். ஒரு வட்ட வடிவ பூங்காவின் ஆரம் 63 மீட்டர். 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம். அதனை சுற்றி வேலி போட ஆகும் செலவு என்ன? இப்போ இதான் வந்து எனக்கு ஒரு வட்டம். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ண போறேன்னா சுற்றி வேலி போட போறேன். இங்கே ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் வேலி போட்டு இங்கே கடைசியாக வந்து முடிக்கிறேன். சரிங்களா? அப்போ இது வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னா வட்டத்தோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 63 1 இங்கே 9 63. சரிங்களா? 44 இன்ட்டு 9 9 நாங்க 36 மிச்சம் 3 9 நாங்க 36 39 396. எவ்வளோ செலவாகுது? 12 ரூபா. அப்போ இன்ட்டு 12 போட்டுருங்க. 26 12 1 29 18 19 1 32 6 7 6 9 3. 2 5 1 10 17 1 4 ரூபாய் 4752. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 8th சம். ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/n இன்ட்டு 100 வரும். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட சொல்லியிருப்போம்? மடங்குக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதை போடணும். 4 மடங்காகிருதா? அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் 4 போடணும். 4 மைனஸ் 1 இன்ட்டு n இருக்க இடத்துல 24 இன்ட்டு 100. அப்போ 3/24 இன்ட்டு 100. 1 இங்கே 8. இப்போ 1 இங்கே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. 1 8 8 மிச்சம் 2 ஈரெட்டா 16 மிச்சம் ஒரு 4 ஐ8 40 12.5 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் கேன்சல் பண்ணலன்னா சின்ன நம்பரை கூட கேன்சல் பண்ணுங்க. 3/24 இன்ட்டு 100. 1 இங்கே 8 ஈர்னாங்க 8 25 நாங்க 100ன்னு வரும். 1 2 இங்கே 12.5. ரெண்டுக்குமே சேம் ஆன்சர். இதுனா ஒரு ஸ்டெப்ல நம்ம முடிச்சுக்கலாம், இதுனா ஒரு 2 ஸ்டெப். சரிங்களா? அடுத்து 9. இது வந்து அடுக்குகளும் அடிமானங்களும் அப்படின்னு சொல்லி 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சாப்டர் இருக்கும். சரிங்களா? அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க 2 பவர் சம்திங் இருக்கா? அப்ப இதையும் 2 பவர் சம்திங்னு எழுதுங்க. எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13. 4 எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 2 அடுக்கு 2னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். இப்போ ஏ பவர் எம் அதுக்கு பவர்ல என்ன இருந்துச்சுன்னா ஃபார்ம்ல என்ன வரும்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன வரும்னு பாருங்களேன். 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2 பவர் இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2x பிளஸ் 2 4. பேஸ் ஒன்று போல இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வாங்க, இந்த பிளஸ் 4 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 13 பிளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா சாரி ஆன்சர் எழுதிட்டேன், மைனஸ் 4ன்னு வரும். 2x இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 10th சம். ஒரு எண்ணின் 90% மற்றும்
அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256 எனில் அதே எண்ணின் 54% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அது எனக்கு என்னன்னு தெரியாது, அதுக்கு நான் 90% கண்டுபிடிக்கிறேன், ஒரு ஆன்சர் வருமா? அதே நம்பருக்கு 72% கண்டுபிடிக்கிறேன், அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா? ஒரு நம்பருக்கு 90% கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும், அதே நம்பருக்கு 72% கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும். இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 256. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிருங்க. 90ல 72 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 18. 18% அப்படிங்கிறது 256. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 54% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா அந்த மதிப்பும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 54/18 இன்ட்டு 256. 1 இங்கே 3, இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 6 3 18, 1 5 3 15, 16 1 2 6 7, 768. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 11வது சம். ஒருவர் ஒரு புத்தகத்தின் 3/8 மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும் மீதமுள்ள பக்கங்களின் 4/5 மடங்கு பக்கங்களை இரண்டாவது நாளிலும் படிக்கிறார். அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை 40 எனில் அப்புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை மொத்த பக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பக்கம் எத்தனை இருக்குன்னு தெரியாது, அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் 3/8 இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? முதல் நாளிலும் மீதமுள்ள பக்கங்களின் 4/5 மடங்கு. மீதம் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் பக்கத்துல நான் வந்து ஒரு 3x/8 பக்கத்தை படிச்சு முடிச்சிட்டேன். கரெக்டா? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மீதம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மீதத்துல தான் அந்த 4/5 மடங்கு. 4/5 மடங்கு பக்கங்களை இரண்டாவது நாளிலும் அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை 40. சரிங்களா? அப்போ இதோட ஒரு +40 சேர்க்கிறேன். அப்படி சேர்த்துட்டா இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மொத்த பக்கம். அதாவது ஒரு புக்கு இருக்கு. சரிங்களா? 100 பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? முதல் நாள் நான் என்ன பண்றேன்னா ஒரு 50 பக்கம் படிக்கிறேன். ரெண்டாவது நாள் வந்து ஒரு 20 பக்கம் படிக்கிறேன். மீதி வந்து எனக்கு எத்தனை இருக்கும்? 30 இருக்குமா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு இது 100 கிடைச்சிருமா? அந்த லாஜிக் தான் இங்க நம்ம அப்ளை பண்றோம். சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் இன்னும் சால்வ் பண்ணுங்க. 3x/8 பிளஸ் இங்க 8ல 3 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5. 5x/8 இன்ட்டு 4/5 பிளஸ் 40 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? இந்த 5 இந்த 5 1 இங்க 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 3x/8 பிளஸ் x/2 பிளஸ் 40 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். எல்சிஎம் என்ன வரும்? 8ன்னு வருமா? அப்போ 3x பிளஸ் இங்க 8 வரணும்னா 4ஆல பெருக்கணும். மேலேயும் 4ஆல பெருக்குங்க. பிளஸ் இங்க 320 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இந்த 8 அந்த பக்கம் கொண்டு போங்க. இதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7x ஈக்குவல் டு 7x பிளஸ் 320 ஈக்குவல் டு 8x. இந்த பிளஸ் 7x அந்த பக்கம் போனா -7xன்னு வரும். 8ல 7 போயிடுச்சுன்னா மீதி x மட்டும் வரும். அப்போ 320. அப்போ அந்த புத்தகத்துல மொத்தம் எவ்வளவு பக்கம் இருக்கு அப்படின்னா 320 பக்கம் இருக்கும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இது ஒரு நல்ல சம். சரிங்களா? அடுத்து, ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 8 லட்சமா எனக்கு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இது இந்த மாடல்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 2 சம் இருக்கும். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாடல் நம்ம சம் கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்குறாங்க. அப்போ மேலே 1 போடுவேன், கீழே மேலே 1 போடுவேன், கீழே 1 போடுவேன், இன்ட்டு ஒரு 100 போடுவேன். ஏன்னா சதவீதம்னு கேட்குறாங்களா? கீழே வந்து என்ன போடணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு பாருங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு? 5. எவ்வளவு கூடி இருக்கு? 3 இது எனக்கு கூடி இருக்கு. கரெக்டா? 5ல இருந்து 8 வரணும்னா ஒரு 3 லட்சம் கூடி இருக்கு. சரிங்களா? இப்போ பை 3. 1 இங்க 20, 20 3 60ன்னு வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா
ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. கீழே வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அது கீழே போடுங்க. எவ்வளவு அதிகரிச்சுன்னு பாருங்க. ஒரு 3 அதிகரிச்சிருக்கு, அதை மேல போட்டுருங்க. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு ஒரு 100. ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்து 13. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎம் மைனஸ் டிஎன் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சம்மு கேட்டாலே எனக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, டிஎம் மைனஸ் டிஎன் அப்படின்னா கீழே இருக்க ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்க. எம் மைனஸ் என் இன்ட்டு டி. டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொது வித்தியாசம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி டூ என் மைனஸ் டிஎன் ஈக்குவல் டு கீழே இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 2n மைனஸ் என் மதிப்பு என்ன, டி இருக்க இடத்துல டிஏ வச்சுக்கிட்டாங்க சரிங்களா. அப்போ 2nல என்ன போயிடுச்சுன்னா என்னன்னு வரும், டி என்டின்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும் சரிங்களா. அடுத்து 14வது சம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கரெக்டா. சாதாரணமா கொடுத்துட்டு கியூப் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா போதும். கேவை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், கே ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் சரிங்களா. என்ன லாஜிக் அப்படின்னா 1 + 2 + எக்ஸெட்ரா n. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா n × n + 1/2. அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கேன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ k = n × n + 1/2. இப்போ என்ன கேட்குறாங்க, இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் கரெக்டா. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து கே ஸ்கொயர். இதைத்தான் நம்ம இப்படி ஷார்ட்டா சொல்லியிருக்கோம் ஓகேவா. சாதாரணமா கொடுத்துட்டு கியூப் கேட்டாங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா போதும் சரிங்களா. இங்க இருந்து இங்க கேட்டாங்க அப்படின்னா இங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும், இந்த இதுக்குரிய ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் பாருங்க அதை. அடுத்து 15 போன் மாஸ் வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க. 2 இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன பண்ணும் இன்ட்டு 15, பிக்கு பதிலாக மைனஸ் 7, ஏக்கு பதிலாக ப்ளஸ் 100, டிக்கு பதிலாக டிவைடட் பை 10. அப்போ போர்ட் மாஸ் ரூல் என்ன, BODMAS. இது ரெண்டுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டிவிஷன். இதை பண்ணி முடிச்சா 2 இன்ட்டு 15 மைனஸ் 7, ரெண்டையும் டிவைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 10ன்னு வரும். டி முடிச்சிருச்சு. அடுத்து எம் 30 மைனஸ் 7 10, அடுத்து ப்ளஸ் 40 மைனஸ் 7, ஆன்சரு 33 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு அந்த அளவியல்லையும் கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை சம்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்போம் சரிங்களா. அந்த சம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.